இல்லையா ரொம்ப சீப்பா தயாரிக்க வேண்டிய மருந்தாச்சு. அதுவும் என்ன சாதாரணமான மருந்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்திலேயே டிபிக்கு யாருமே கண்டுபிடிக்காத மருந்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஐயா. அதை ப்ராசஸ் பண்றதுன்னா கொஞ்சம் டைம் தான் ஆகும். இட் வில் டேக் டைம். உள்ள ஒரு ஆபரேஷன் கேஸ் கத்திரிக்கோலை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டான்னு ஒரு சந்தேகம், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்ல காஸ்ட்லி கத்திரிக்கோலையா, இம்போர்ட்டட் சார். டிபிக்காக ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறது. கஷ்டப்படவே இல்லை சார், தற்செயலா கண்டுபிடிச்சு. பெரிய பெரிய விஷயம் இல்லாம தற்செயலா கண்டுபிடிச்சது. இவ்வளவு தற்செயலா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். என்னாச்சு தெரியல, இதுக்கு ஒரு மறுமாறு தான். அவன் இந்த டிபி வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். பார்த்தா வியாதி குணமாகவே இல்லை. சரி, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். எங்க லேபரேட்டரிக்கு வந்தான். இருந்த மருந்தெல்லாம் ஒன்னா கலந்தான், குடிச்சுட்டான். ஆள் சாகல, டிபி குணமாயிடுச்சு. இது பார்த்தது இதாண்டா மருந்துன்னு அதை கண்டுபிடிச்சுட்டு, இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நான் பெரிய ரிசர்ச் ஏதோ பண்ண மாதிரி அழுத்திக்கிறது. அதுக்கப்புறம் எத்தனை எலி குரங்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணாரு. பாவம், எலி குரங்கு எல்லாம் செத்து போச்சு. அந்த மருவா இருக்கான அவன் சரியான அல்பாயுஸ் சார். 6 மாசம் இருந்தா ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல புகையல்னு போட்டான். என்ன சார் இது, அவர் சத்தத்துல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல சார், நம்ம டாக்டருக்கு எல்லாம் அதிர்ஷ்டம். ஆமா, அதிர்ஷ்டம் தான். என்ன சமாதானம், மருந்தை நிறைய தயார் பண்ணி மார்க்கெட் பண்ண வேண்டியதானே டாக்டர். மருந்து தயாரிக்க வேண்டிய செலவு என்னமோ கம்மி தான், லைசன்ஸ் வாங்க வேண்டிய செலவு தான். மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு பேரை கவனிக்கணும். இப்பவே செலவு காட்ட ஆரம்பிச்சுட்டேன். நான் வரேன் டாக்டர். இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிட்டியா? என்ன உடம்பு அழைச்சுட்டே போறது உனக்கு? இது சாப்பிட்டியா? நல்ல குண்டா உடம்பு. என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்புறம் எனக்கு. சார், நம்ம மருந்தை மார்க்கெட் பண்ண வேண்டியது தானே? எஸ், we shall market it. ஹலோ ஃபாதர், வாங்க. பாத்து தாடி மாட்டிக்கு போறது. வாங்க. ஓகே, பாருங்க வாங்க. இந்த பையன் நமக்கு வேண்டியவன். கையில அது அடிபட்டுருக்கு. ஏண்டா கையில அடிபட்டுண்டா? கையில அடிபட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கையா வெட்டி போட்டுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? மாதா கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுப்பியா? மூஞ்சிய மோர கட்டிக்க பாரு, கையில அடிபட்டுக்கிறானா? என்ன மரத்து மேல ஏறிய? மரத்து மேல ஏறுற வயசு ஆறுது உனக்கு? மூஞ்சியும் மோர கட்டியும் மீசையும் அவனும் காலில் ஒரு காலில் முக்கால் பேண்ட்டு, ஒரு காலில் முழு பேண்ட்டு. மருந்து போடியா அவனுக்கு? திட்டினதெல்லாம் ஒன்ன என்ன இல்லை. ஒன்றும் இல்லை டாக்டர், சின்ன காயம் தான் டாக்டர். எனக்கு தெரியாத அது சின்ன காயம்னு. இந்த மாதிரி தான் நான் மிரட்டணும். அப்பதான் நாளைக்கு திரும்பி மரத்து மேல ஏற மாட்டான். இல்ல மரத்து மேல ஏற வயசு ஆகுது அவனுக்கு. நம்ம ஊர்ல ப்ரொஹிபிஷன் எடுத்தா அவன் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஃபாதர், உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஐ மீன் உங்க சர்ச் எல்லாம் எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல ஜனங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கையா வர ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்ல முடியும்னு தோணல டாக்டர். மனுஷங்க தர குறைஞ்சதுல இருந்து நீங்க சர்ச்சுக்கு வரவங்க டிசிப்ளின்டா ப்ரே பண்றாங்க, வந்து ப்ரே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா எங்க கோயில்களுக்கு வராங்க. அதுவும் இந்த பொம்பளைகள் அங்க வந்து என்ன பேச்சு தெரியுமா? அவாத்து பொண்ணுக்கு ஏன் ஒன்றும் கல்யாணம் ஆகல, இவாத்து மாப்பிள்ளைய கொண்டாட்டிய தள்ளி வச்சு விட்டான். இதெல்லாமா கோயில்ல வந்து பேச்சு கிராச்சாரம் ஒன்னும் இல்ல. ஒரு காலட்சேபம் உபன்யாசம் போறாங்க. போயிட்டு வந்து வீட்டுல என்ன பேச்சு தெரியுமா? அந்த பாகவதர் குரல் என்னமா இருந்தது தெரியுமா? அசல் டிஎம் சௌந்தரராஜன். எல்லாரும் அந்த மாதிரி பேசுறாங்களே, ஏதோ சில பேர். முக்காவாசி இடத்துல அப்படிதான் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் நான் தெருவில் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னால 2 பொம்பளைகள் ஏதோ காலட்சேபத்திலேருந்து வரா போயிட்டு அவ போயிட்டு இருக்கா. அவ பின்னால் நான் போயிட்டு இருக்கேன். நான் அவளை ஃபாலோ பண்ணல, அவ பின்னால் போயிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தி சொல்றா இன்னொருத்தி கிட்ட, இந்த ராமர் சீதையை பாக்குற கட்டத்துல அப்படி ஜெகஜோதியா வந்தாலே, சீதை அப்படி வர்ணிக்கிறாங்க கேளுங்க, அப்படி ஜெகஜோதியா வந்தாலே அந்த சினிமா ஸ்டார் யாரு நீ கேக்குறாரு. நோ டாக்டர், யூ ஆர் எக்ஸாஜரேட்டிங். நீங்க ஒன்னா ஒரு நாள் ஒரு உபன்யாசத்துக்கு போகணும். அநேகமா கதை சொல்ற பாகவதரை யாரெல்லாம் சினிமா ஸ்டார் இருந்தா கதையை விட்டுட்டு அவளை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் எதுக்கு சொல்றேன், ஜனங்களுக்கு பெரிய விஷயங்கள் எடுத்து சொல்றவா தாங்க சில்லறத்தனமா பேசக்கூடாது. அதனாலதான் கடவுள் நம்பிக்கையே குறையும். தப்புடா. மனுஷங்க தரம் குறைஞ்சதுல இருந்து கடவுள் கிட்ட மனுஷங்களை நம்பிக்கை குறைஞ்சது அர்த்தம் இல்லை. மனுஷங்க தவறா நடக்கிற நிலைமை ஏற்பட்டா ஆண்டவனுக்கு மனுஷங்கிட்ட வந்து நம்பிக்கை குறைஞ்சதான் சொல்லணும். அதுல ஏதோ அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஏதோ யாருன்னா ஒருத்தருக்கு புரியணும், அவ்வளவுதானே. பிறகு ஏதோ இருக்கு அர்த்தம். மனுஷன் தரம் ஆண்டவனோட தரத்தோட அது இல்லை. ஆண்டவன் தரம் குறைஞ்சு மனுஷன் ஏதோ இருக்கு, நான் கண்டுபிடிச்சிருவேன். அது
மனுஷன் தரம் வந்து ஏதோ இருக்கு. வருவேன், நான் வந்துடுவேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுவேன். யார் போட்டது மருந்து? இந்த டாக்டரா? இல்லைங்க, கம்பவுண்டர். ஓ, நீ தப்பிச்ச. ஜோக் ஜோக் ஜோக். சொல்லுங்க ஃபாதர், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு உதவியா? என்ன சொல்லுங்க. இந்த பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். எவங்க எட்டப்பிள்ள நம்ம ஊர்ல வேலை இல்லாம? எவனை பார்த்தாலும் வேலை இல்லாம தான் திண்டாடுறான். இவன் கூட வேலை இல்லாம தான் இங்க வந்திருக்கான். நான் நேற்று பேப்பர் படிச்சேன் டாக்டர். ஆ. அதுல ஒண்ணு போட்டிருந்தது, ஆ. போன மாச கணக்குப்படி வேலை இல்லாம திண்டாடுற எண்ணிக்கை 1000 குறைஞ்சிருக்கேன்னு போட்டிருக்காங்க. அதுல என்ன தெரியுது? 1000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கேன்னு தானே. நீங்க அதுக்கு அடுத்த பக்கம் போட்டிருந்த நியூஸை படிக்கல, நான் படிச்சேன். கிணத்துல விழுந்து செத்து போனவங்க எண்ணிக்கை 1000 அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கான். வேலை கிடைக்காதெல்லாம் போய் முதல் கிணத்துக்குள்ள விழுறான். ஏன் எண்ணிக்கை குறையாது? குறையும் குறையும். ஒரு பையன் விஷயம். நீங்க சொன்னப்பறம் அப்புறம் மேல என்ன பேரு? மைக்கேல். பையனை கேட்டேன், என்ன பேரு? மைக்கேல். மைக்கேல். என்ன வயசு? 26. 26 வயசு. நம்ம ஊர்ல மனுஷனுக்கு சராசரி வயசு அவ்வளவுதான். நாளைக்கே நீ பொக்குன்னு வாயப்படுதாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. உனக்கு இங்கே ஒரு வேலை போட்டு தரேன். மாசம் 60 ரூபாய் சம்பளம். சம்மதமா? சம்மதங்க. சம்மதிக்காம என்ன உன் மூஞ்சிக்கு மோர கட்டிக்காம கொடுக்குறேன் 60 ரூபாய். இது பாரு, வேலையில கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாதான் நிலைச்சு நிற்க முடியும். அதுக்காக ரொம்ப ஒழுங்கா இருந்துட்டேன்னா இன்னைக்குமே இப்படியே இருக்க வேண்டியதுதான். வர பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி காட காமிச்சா கையில சில்லறை சேரும். அது அவனுக்கு என்ன தெரியும், அவங்ககிட்ட கத்துக்குவேன். அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் டாக்டர். அப்போ உருப்பிட மாட்டான் ஃபாதர். மைக்கேல், டாக்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு, ரொம்ப தங்கமா நோயை போக்குற புனிதமான தொழில் ஈடுபட்டு நீங்க இருக்கிறது உன் மனநிலைக்கு ரொம்ப நல்லது. நான் வரேன் டாக்டர். அப்புறம் உங்களை வந்து பாக்குறேங்க. காட் பிளஸ் யூ மை சன். இது பாரு, உனக்கு இங்க என்ன வேலை தெரியுமா? இந்த ஸ்டூலு சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. இந்த நாற்காலி, டேபிள், டெலிபோன் இதெல்லாம் தும்பு தூசி இல்லாம தொடச்சு வைக்கணும். அதான் உன் வேலை. அது அவனுக்கு தெரியும், அவங்ககிட்ட கத்துக்க. டாக்டர், இந்த ரூம் நம்பர் 12ல இருக்கிற பேஷண்ட் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான். வீட்டுக்கு போறேன்ற அனுப்பிச்சுட்டுமா? கியூர் ஆனா உடனே வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? அந்த ரூமுக்கு இன்னும் 4 நாள் கழிச்சு தான் வேற ஆள் வரப்போறான். அது வரைக்கும் அது காலியா இருக்கணுமா? இவனுக்கு அட்வைஸ் பண்ணு, ரெஸ்ட் வேணும்னு அட்வைஸ் பண்ணு. 4 days கம்ப்ளீட் ரெஸ்ட். ஹோட்டல் நடத்த வேண்டியவெல்லாம் நர்சிங் ஹோம் வைக்க ஆமா, ஹோட்டல் தான் நடத்த முடியும். உன்ன மாதிரி ஆளை வச்சு ஹோட்டல் தான் நடத்த முடியும். ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருக்க வேண்டியவெல்லாம் இங்க டாக்டரா வந்துடுறீங்க. ஹோட்டல் நடத்துறேன், ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். டாக்டர் எப்பவுமே இப்படிதான், ஒரே தமாஷ். மைக்கேல், இந்த நர்சிங் ஹோம்ல கம்ப்ளீட் இன்சார்ஜ் நான் தான். என்கிட்ட நீ மரியாதையா நடந்தீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுப்பேன். இந்த டாக்டர் இருக்காரு, அவர் என்னை பத்தி அப்பப்போ ஏதாவது சொல்லுவார். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, எல்லாம் தமாஷ் தமாஷ். நான் ஏங்க அந்த வம்புக்கெல்லாம் வரேன்? அவர் இல்லாத நேரமா பார்த்து நான் அவரை பத்தி ஏதாவது சொல்லுவேன். அதெல்லாமும் தமாஷ் தமாஷ். நர்சிங் ஹோமே ஒரு தமாஷ் தான் போல இருக்கு. எல்லா நர்சிங் ஹோமும் தமாஷ் தான். வந்துருக்காங்க, போய் பாரு. யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க, லீலான்னு சொல்றாங்க. அம்மாவா? லீலான்னு சொல்றாங்க. லீலா நல்ல பேரு. அம்மாவுக்கு வயசு ஒரு 18-19 இருக்குமா? கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. நம்ம பெரிய டாக்டர் அனுப்புறேன். ஆமா, இவர் யாரு? உங்க காம்பவுண்டரா? கரெக்ட், அப்படி இருக்க வேண்டியதுதான். இங்க டாக்டர் இருக்கா. ஐம் சாரி. நீங்க வருத்தப்படுறீங்க, என் தலையை எடுத்து அனுபவிச்சுட்டு போறேன். டாக்டர் எப்பவுமே இப்படிதான், எப்பவும் தமாஷ் தமாஷ். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். நானு டாக்டர், உங்களால எனக்கு ஒரு பெரிய உதவியாகும். என்ன உதவி சொல்லுங்க. நாங்க ஒரு சமூக சேவை சங்கம் நடத்துறோம். முடியாது, என்னால முடியாது. நான் இந்த டிராமா டிக்கெட்லாம் வாங்குறது இல்லை. ஐயா, இந்த பொம்பளைகளுக்குலாம் இதே வேலையா போச்சு. கையில எப்ப பார்த்தாலும் ஒரு டிராமா டிக்கெட் வச்சு வாங்க வாங்க. நான் வாங்குறது இல்லை. டேய், நீ 1 ரூபாய் டிக்கெட் வாங்க. டேய் மைக்கேல், நீ 8 டிக்கெட் வாங்க. டாக்டர், நான் அந்த சங்க காரியதர்சி, செக்ரட்டரி. நாங்க ஒரு மெடிக்கல் ரிலீஃப் யூனிட் ஆரம்பிக்கணும். அதாவது ஏதாவது ஒரு சேரியில வைத்திய சிகிச்சைக்காக ஒரு கேம்ப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படி கண்டிப்பா ஆரம்பிச்சு ஆகணும்? பின்ன அந்த கிர்ஜாக்கரியில அவ ஒரு சேரியில ஆரம்பிக்க போறலாம்.
அதுக்கு முன்னால நாங்க ஆரம்பிக்க வேண்டாமா? அவசியம் பண்ணணும். நல்ல டாக்டர்ஸ் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டோம், ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் வரணும். அம்மா, சரியான போடு போட்டீங்க. Keep it up, keep it up. உங்களுக்கு பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டா பேசாதீங்க. மெடிக்கல் ரிலீஃப் யூனிட். ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க டாக்டர். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் நிறைய பணம் செலவு பண்ணாதான் அடுத்த வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் கொடுப்பாங்க. அப்படியா அது? ஆமா, உங்க சங்கத்துல வேற என்னெல்லாம் பண்றேன்? ஸ்கூல் நடத்துறோம், ரொம்ப பிரமாதமா நடத்துறோம் சார். நீங்களே சொல்லிக்கோங்க. இன்னும் பசங்களுக்காக கேம் சொல்லி தரோம், டான்ஸ் சொல்லி தரோம், டிராமா சொல்லி தரோம், பாட்டு சொல்லி தரோம். பாடம் சொல்லி தருது இல்லையா? ஓ எஸ், எங்க ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். என்னமா இது? நம்ம ஊர்ல பெரிய மனுஷன்லாம் இனிமே எல்லாம் தமிழ் மீடியம்ல தான் வரணும்ன்றாங்க. அவங்களே அவங்க பசங்களை எங்க ஸ்கூல் தான் சார் அனுப்புறாங்க. ஆமா, உங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்க டைம் ஆகுறது? வீட்டு வேலையில யாருக்கு வலிக்கிறது? வீட்டுல ஆளா இல்ல, வேலைக்காரங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்களே. நல்ல வேலை வேலைக்காரங்க ஹஸ்பண்ட்ஸ் சொல்லாம போனீங்களா? வெரி ரைட். உங்க பசங்களை என்ன பண்றது? அவங்கள யார் கவனிக்கிறது? அவங்கதான் ஸ்கூலுக்கு போயிடுறாங்களே சார். உங்க ஸ்கூலேவா? ஐயோ பாவம். நோ நோ, சர்ச் பாப். ஓ. நீங்க இந்த மெடிக்கல் ரிலீஃப் யூனிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? Yes, I am thinking about it. I think I will agree. நிஜமாவா டாக்டர்? Yes, I agree. என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. டிபிக்கு உலகத்துல யாருமே கண்டுபிடிக்காத மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதை பத்தி நான் சொல்றது இல்ல, மத்தவ தான் சொல்லுவா. யாருமே கண்டுபிடிக்காத மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாருங்க, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. அந்த மருந்து அந்த சேரியில இனாமாவே தரேன், ஃப்ரீ ஃப்ரீ. Thank you very much டாக்டர். ஆமா, நம்ம இதை எந்த சேரியில ஆரம்பிக்கிறது? ஏதோ ஒரு சேரி, சம்சேரி. சார், உங்களுக்கு தடங்கள் ஒண்ணும் இல்லைன்னா எங்க சேரியில இதை ஆரம்பிச்சிடலாங்க. அங்க டிபி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏம்பா, உங்க சேரி எங்க இருக்கு? இங்கதாங்க பக்கத்துல 1/2 மைல் தள்ளி. என்ன டாக்டர்? ஆல் ரைட், மைக்கேல் சேரி. Thank you very much டாக்டர். அப்போ நான் போய் மத்த வேலையெல்லாம் கவனிக்கிறேன். அம்மா, எனக்கு ஒரு கேம்ப் ஷெட் ஒண்ணு ஒழுங்கா கட்டி தரணும். அங்க டெஸ்டிங்க்கு எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கணும். நாளைக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. என்ன டாக்டர் நீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஆரம்ப விழாக்கு ப்ரிசைட் பண்றதுக்கு யாரையா கூப்பிட வேண்டாம்? யாரை கூப்பிடுறீங்க? யாரை கூப்பிடலாம்? யாரையா மினிஸ்டர் கூப்பிடலாம், அதான் நல்லது. நீங்க கூப்பிட்டா அவங்க வருவாங்களா மினிஸ்டர்ஸ்? என்ன சார் நீங்க, கண்டிப்பா வருவாங்க. எலெக்ஷன் டைம் இல்ல, இந்த சேரி ஹோட்டல்லாம் உங்களுக்கு சேர வேண்டாம். கூப்பிடுறேன். இந்த எதிர்கட்சிக்காரரையும் கூப்பிட்டுருங்க. அடுத்த எலெக்ஷன்ல எவன் வரானோ எவன் போறானோ நாம என்ன வேண்டாம். ஆமா, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டா எதிர்கட்சிக்காரங்க வருவாங்களோ? நீங்க வர வழைக்கணும்.